So welcome to the session. So Informatica Intelligent Cloud Services. ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிக்கா இன்டெலிஜென்ட் கிளவுட் சர்வீசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் நிறைய வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரில் ஆல்ரெடி ஆன் ப்ரிமிசஸில் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் இடிஎல் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஸ்டம் வந்து கிளவுடில் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் இன்ஃபர்மேட்டிக்காவும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. அதனால தான் வந்து அவங்களுமே வந்து இன்ஃபர்மேட்டிக் இன்டெலிஜென்ட் கிளவுட் சர்வீசஸ் மூவ் ஆயிட்டாங்க. இது எதுக்காக போகிறாங்க என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தியரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கலாம். நம்ம எப்படி இன்னைக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அஜெண்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் இடிஎல். ஸோ இடிஎல்னா என்ன, இடிஎல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ இன்ஃபர்மேட்டிக்கானா இங்கே வரும். இன்ஃபர்மேட்டிக்கானா என்ன, இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர்னா என்ன, ஸோ அதில் ஐஏசிஎஸ்னா என்ன. ஃபஸ்ட்டு வந்து ஐசிஎஸ்ஸாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐஏசிஎஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அது எப்படி எதனால் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஐஏசிஎஸோட ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளோட மெஷினில் ஐஏசிஎஸ் செட்டப் கிரியேட் பண்ணுறது. ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக லைசன்ஸ்டு ஒன். லைசன்ஸ்ட் அப்படிங்கிறத விட இது வந்து கிளவுடு. நம்ம கிளவுடில் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பே பண்ணணும். ஓகே, பட் இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரையல் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ட்ரையல் அக்கௌண்ட் வந்து 30 days வேலிடிட்டி. உங்களுக்கு ஒரு வேளை 30 daysல நம்ம வந்து நம்ம நினச்சதெல்லாம் நம்ம வந்து படிக்க முடியல அப்படின்னா இன்னொரு இமெயில் ஐடி வச்சு இன்னொரு 30 daysக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி அடுத்த இதில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற அஜெண்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதுக்கு என்ன ப்ரீ ரெக்வசிட், நான் வந்து இந்த ஐஏசிஎஸ் படிக்கணும்னா என்ன ப்ரீ ரெக்வசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ ரெக்வசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கான்செப்ட் வந்து எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆன் ப்ரிமிசஸ் டேட்டா பேஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம், சர்வர்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம், கிளவுட் டேட்டா பேஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம கிளவுடு அப்படிங்கும்போது ஏடபிள்யூஎஸ்ல அத்தீனா இருக்குது, ரெட் ஷிஃப்ட் இருக்குது, ஆர்டிஎஸ் இருக்குது, அதே மாதிரி ஜிசிபி இருக்குது, பிக்குரி இருக்குது, அஸ்யூரில் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி எஸ்கியூஎல் வரும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து போயிட்டு ஓகே டேட்டா வந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிட்டோமா, டேட்டா இன்டகிரேட் பண்ணிட்டோமா அப்படின்லாம் பார்க்கறதுக்காக நம்ம கண்டிப்பாக எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். டேட்டா வேர்ஹவுஸ் கான்செப்ட், டேட்டா லேக் கான்செப்ட். ஸோ இந்த டேட்டா வேர்ஹவுஸு, டேட்டா லேக்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரில் பார்த்தது தான். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே எப்படி வந்து இந்த டேட்டா வேர்ஹவுஸ், டேட்டா லேக் கான்செப்ட்லாம் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளவுட் நாலேஜஸ். ஸோ கிளவுட் டெக்னாலஜிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸ் இருக்குது, அதில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிசிபி, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அதுலேயும் நிறைய சர்வீசஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்யூரு, டேட்டா பிரிக்ஸு, ஸ்னோஃப்ளேக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய டேட்டா வேர்ஹவுசிங் என்விரான்மெண்ட் கிளவுடில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளவுடில் கனெக்ட் பண்ணாது. நம்ம வந்து கிளவுடில் வந்து அவங்க வந்து ஏடபிள்யூஎஸ் S3 பிளக்இன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர்ற 10.5 10.4 வந்து பவர் எக்ஸ்சேஞ்ச் கனெக்டிவிட்டி மூலமாக நம்ம ஸ்னோஃப்ளேக் கனெக்ட் பண்ணலாம் பவர் சென்டரில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஏசிஎஸ்ல வந்து இந்த ஐஏசிஎஸ் கிளவுடை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கனெக்டிவிட்டியில் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இவ்வளோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுனால அட்லீஸ்ட் நம்ம கிளவுட்னா என்ன, எப்படி வரும், ஆன் ப்ரிமிசஸ் சர்வருக்கும் கிளவுட் சர்வருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆப்வியஸாக நம்மளுக்கு இடிஎல் ப்ராசஸ்னா என்ன, இஎல்டி ப்ராசஸ்னா என்ன, ஸோ அதை பற்றியும் தெரியணும். யுனிக்ஸு, லினக்ஸ், ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ யுனிக்ஸ் கமாண்டு நம்ம நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கமாண்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கமாண்ட்ஸ் வந்து ஆன் டெய்லி பேசிஸில் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அப்போ நம்ம கோர்ஸ் முடிக்கக்குள்ள நம்மளுக்கு இது கண்டிப்பாக நம்ம எல்லாமே இந்த யுனிக்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி வரும். யுனிக்ஸ் பாருங்கள், நான் வந்து யுனிக்ஸ்க்கு வந்து எப்படின்னு அந்த என்விரான்மெண்ட் சொல்கிறேன். அதுவும் இது மாதிரி வந்து VMwareல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து ப்ரீ ரெக்வசிட் ஃபார் ஐஏசிஎஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஏசிஎஸ்க்கு நிறையா வந்து எதுலேயுமே வந்து ஐஏசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இல்லை.
நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி கலெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இடிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இந்த ஐஏசிஎஸ்க்கு வருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நியூவாக இருக்கிறனால நான் இடிஎல் அப்படின்னு என்னன்னு சொல்கிறேன். இப்போ இடிஎல் அப்படிங்கிறது ஒரு டேட்டா இன்டகிரேஷன். ஸோ ஒரு டேட்டா பேஸில் நம்மளுக்கு டேட்டா இருக்குது, ஒரு டேட்டா பேஸில் நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்குது. இப்போ ஆன் ப்ரிமிசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆன் ப்ரிமிசஸ் இஸ் நத்திங் பட் ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கும். அந்த இப்போ வந்து ஆர்டிபிஎம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் ப்ரிமிசஸ். அதே ஆர்டிபிஎம்எஸ் வந்து இப்போ க்ளவுடில் இருக்குது. இப்போ ஆருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 21C ஃபுல்லாக க்ளவுடு தான், 19C 18C இதெல்லாம் வந்து க்ளவுடு. இப்போ க்ளவுட் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து எங்கே வேணாலும் போய் ஸ்டோர் ஆகும், நியரஸ்ட் டேட்டா சென்டரில் போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து அந்த யார் கொடுக்குறாங்களோ சர்வீஸ் ப்ரொவைடரே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ நம்ம வந்து இந்த சின்ன சின்ன பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் ஓரளவு அவங்களே வச்சுருப்பாங்க, பட் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்லாம் கண்டிப்பாக க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்கிட்ட போயிட்டு டேட்டா ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து க்ளவுடு. இப்போது நம்ம டேட்டா வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்குது அப்படின்னாலும் டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ் இப்போ க்ளவுடில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி, இப்போ டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ் எல்லாமே வந்துடும். அதை அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணுறோம், டேட்டா வேர்ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறோம், இல்லை ஒரு டேட்டா லேக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சர்வீசஸ்க்கு வந்து நமக்கு வந்து டேட்டா லேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஆர்டிபிஎம்எஸ் எல்லாமே ஃப்ளாட் ஃபைலு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இந்த டேட்டா பேஸ்க்கு நம்ம வந்து டேட்டாவை மைக்ரேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ரன் ஆகும், எஸ்கியூஎல் சர்வர், சேல்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை வந்துட்டு இமீடியட்டாக எல்லாமே போயிட்டு உடனே வந்து அவங்க க்ளவுடில் எல்லாத்துலேயுமே மாற்றிட முடியாது. ஏற்கனவே ரன் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளவுடுக்கு மாற்ற முடியும். அப்படியே அவங்க சில சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லெகசி சிஸ்டமாக ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த டேட்டா பேஸை வந்து நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம வந்து மைக்ரேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம், டேட்டாவை இன்டகிரேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல டேட்டா இன்டகிரேஷன் டூல் கொண்டு வரோம். அப்போ இந்த டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பிளேஸ்ல இருந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து, இது வந்து ஆர்டிபிஎம்எஸ்ஸாக இருக்கலாம் இல்லை க்ளவுடாக இருக்கலாம், இதுவும் வந்து ஆர்டிபிஎம்எஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு க்ளவுடாக இருக்கலாம். ஒரு டேட்டா பேஸ்க்கு டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து மைக்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து லோட் பண்ணுறோம், அதுதான் வந்து இடிஎல் ப்ராசஸ். அப்போது எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்டு, டிரான்ஸ்ஃபார்மு அண்ட் லோடு. ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் வந்து பிஸ்னஸ் லாஜிக் கொடுப்பாங்க. ஸோ அதுபடி தான் நம்ம வந்து கண்டிப்பாக லோட் பண்ணோம். அப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்டு, டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் பண்ணுறது தான் இந்த இடிஎலோட வேலை. இப்போ இந்த இடிஎல் டூல் வந்து இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய இடிஎல் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. இப்போ இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படி, இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட நேமு, இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிறது ஒரு இடிஎல் டூல். ஓகே, இப்போ அது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் ப்ரிமிசஸ்னா ஒரு சர்வர் இருக்கும், நிறைய கிளைண்ட் இருக்கும், அந்த சர்வர் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணும். அதுக்கான லாஜிக் வந்து கிளைண்ட் மூலமாக நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம லோட் பண்ணுறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் அப்படிங்கிறது ஒரு ஆன் ப்ரிமிசஸ் ஒரு இடிஎல் டூல் பவர் சென்டர். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே க்ளவுடில் மாறிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ஐசிஎஸ்னு முன்னாடி கொண்டு வந்தாங்க, இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய கனெக்டிவிட்டி எல்லாமே இப்போ ஏடபிள்யூஎஸ் வருது, ஜிசிபி வருது அப்படின்னா, இப்போ நம்ம பவர் சென்டர் மூலமாக இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியல. அப்போ வந்து ஓகே, நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்காவும் நம்ம க்ளவுடுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேட்டிக்காவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடிஎல் முன்னாடி வந்து தனித்தனியாக சர்வர் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட இடிஎல் ப்ராசஸ்க்கு நான் ஒரு இடிஎல் சர்வர் மெயின்டைன் பண்ணி எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்காகட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ஃபர்மேட்டிக்காகிட்ட போயிட்டு ஒரு ஐஏசிஎஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் செக்யூர்ட் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, அந்த செக்யூர்ட் ஏஜென்ட் சர்வீஸை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களோட மெட்டா டேட்டா எல்லாம் ஹோல்டு பண்ணி, அந்த செக்யூர்ட் ஏஜென்ட் வந்து நம்மளோட டேட்டாவையும் மெட்டா டேட்டாவையும் கரெக்டாக ஹோல்டு பண்ணி செக்யூர்டாக வந்து நம்மளுக்கு க்ளவுடில் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஐஏசிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேட்டிக்காவில் நம்ம என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே வந்து ஐஏசிஎஸ்லேயும் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இப்போ
2020 தான் வந்து ஐஏசிஎஸ் அப்படின்னு பேரை மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ஐசிஎஸ்னா தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ ஐஏசிஎஸும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா கிளவுட் கனெக்டிவிட்டி ஒரு 100 கனெக்டிவிட்டிஸ் இருக்கு. 99 கனெக்டிவிட்டி இப்போ கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு 99 கனெக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐஏசிஎஸ் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடிஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்எஸ்ஐஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா ஸ்டேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஆர்டிபிஎம்எஸ்ல இருக்கிற நார்மலான ஒரு டேட்டா வந்து எடுத்து போயிட்டு டேட்டா வேர்ஹவுஸ்க்கு போடுறது. இப்போ இருக்கிற கிளவுட் இடிஎல்ல வந்து ஐஏசிஎஸ் தான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு டூல். டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்லாம் வந்து ஈஸியாக பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கனெக்டிவிட்டி. இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் வச்சுருக்கீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல பைப்லைன் வந்து கிரியேட் பண்ணும்போது இடிஎல் பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது ஓகே சோர்ஸும் ஏடபிள்யூஎஸ், டார்கெட்டும் ஏடபிள்யூஎஸ், எல்லாமே ஏடபிள்யூஎஸ்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுதிட்டு நீங்கள் வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ளோவில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணி விட்டுறலாம், அது ரன் ஆகும். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கனெக்டிவிட்டி. சரி, ஜிசிபியில் இருக்குது, அதை வந்து டேட்டா மைக்ரேட் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல இருந்து ஜிசிபி மைக்ரேட் ஆகுறாங்க. அப்போ ஏற்கனவே அந்த ஏடபிள்யூஎஸ்ல இருந்த டேட்டாவை எல்லாத்தையும் ஒரு புது அப்ளிகேஷன் நம்ம எடுத்து போடணும். சில அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ தேவைப்படுது அப்படின்னா நான் மைக்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி வர்றதுக்காக இந்த ஐஏசிஎஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேட்டா ஸ்டேஜ் இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அபினிஷியோ இந்த மாதிரி டூல்லாம் இருக்குது. இந்த டூல்லாம் யூஸ் பண்ணி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இங்கே லோட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஹேண்டில் பண்ணுறதுக்கு டேட்டா வேர்ஹவுஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ டெராடேட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெட்டிசா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி யூஸ் பண்ணின டேட்டா வேர்ஹவுசிங் என்விரான்மெண்ட் நெட்டிசா, ஸோ ஆரக்கிள், எஸ்கியூஎல் சர்வர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா வேர்ஹவுசிங் என்விரான்மெண்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தது டேட்டா லேக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கிளவுட் எல்லாமே வருது. இப்போ இந்த டேட்டா லேக் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னென்ன வரும், நம்மளுக்கு நிறையா வந்து ஸ்டோரேஜ் வந்து ஏடபிள்யூஎஸ்ல நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் காஸ்ட்டு, டேட்டா வால்யூம் ஹேண்டலிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது இங்கே பண்ண முடியும் ஏடபிள்யூஎஸ்ல, ஜிசிபியில், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்மில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்யூரில், ஸோ அஸ்யூரில் வரும். அதுக்கப்புறம் ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிறது ஒரு டேட்டா லேக் என்விரான்மெண்ட், டேட்டா வேர்ஹவுஸ் என்விரான்மெண்ட் ஆன் டாப் ஆஃப் எனி ஆஃப் திஸ் சர்வீஸ். இந்த கிளவுட் சர்வீஸ் மேலே இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸ் வந்து என்னோட கம்பெனி வந்து இந்த ஏடபிள்யூஎஸ்ல, ஜிசிபியில், அஸ்யூர்லாம் இருக்குது அப்படின்னா, ஹடூப்ல இருக்குது, ஹைவ்ல இருக்குது அப்படின்னா நான் இது எல்லாத்தோட இன்ட்ராக்ட் பண்ணி இடிஎல் லாஜிக் கிரியேட் பண்ணோம். அப்போ ஒரு காமனாக டூல் கொண்டு வரோம். ஸோ அந்த டூல் தான் ஐஏசிஎஸ். ஓகே, அந்த டூல் தான் வந்து ஐஏசிஎஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் இடிஎல். இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துடுறோம். டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாங்கிறது நம்ம இப்போ ஒரு டேபிளில் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ எம்ப்ளாயி ஐடி, அது எம்ப்ளாயி ஐடி மட்டும்தான் ஹோல்டு பண்ணும். டேட்டா பர்த்னா அந்த ஃபார்மெட்டில் மட்டும்தான் ஹோல்டு பண்ணும். ஸோ கேரக்டரு, டேட்டு, நம்பர், டேட்டா டைப்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும். பட் இங்கே டேட்டா லேக் என்விரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு, செமி ஸ்ட்ரக்சர்டு, ஓகே, செமி ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த கிளவுடே போகிறோம். அதனால இந்த என்விரான்மெண்ட்ல நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இடிஎல் பைப்லைன் நம்ம கிரியேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ ரிப்போர்ட்டிங் எடுப்போம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, டிஃப்ரெண்ட் மெர்ச்சன்ட் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி போகும். இப்போ மெர்ச்சன்ட் ரிப்போர்ட்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ்ல, ஜிசிபியில், அஸ்யூரில் நம்ம லோட் பண்ணிடுறோம் டேட்டா லேக்கில். இந்த டேட்டா லேக்கில் ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து நம்ம எடுத்து மெர்ச்சன்ட் ரிப்போர்ட்டுக்கு எடுத்து அனுப்புவோம். நிறைய டேட்டா வந்துகிட்டே இருக்கும். நம்ம பக்கெட்ஸ் படி, பார்ட்டிஷன்ஸ் படி எடுத்து நம்ம ஃப்ளாட் ஃபைலாக எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம். இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்லூ, பவர் பிஐ அது மாதிரிலாம் வரும். இப்போ நீங்கள் ஐஏசிஎஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேப்லூ, பவர் பிஐலாம் வந்து டேரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ண முடியும். டேரெக்டாக ஐஏசிஎஸ்லேயே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்க முடியும், இம்போர்ட்டும் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள், மேனேஜர், சீனியர் மேனேஜர், டைரக்டர்ஸ், விபிஸ்,
சிஇஓஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன மாதிரி இன்னைக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரி ப்ராஃபிட் நடந்திருக்கு, இது எல்லாமே பார்க்கறதுக்கு இந்த பிஐ யூஸ் பண்ணுறோம். இங்கே ரிப்போர்ட்டிங் வந்து இப்போ ஒரு பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேங்க்கோட கார்டு யூஸ் பண்ணி அந்த பேங்க்கோட கேட்வே யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணா அந்த மெர்ச்சன்ட்டுக்கு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் அனுப்புறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இடிஎல் பைப்லைன், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், அதெல்லாம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதுதான் வந்து இடிஎல் பைப்லைன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இடிஎல் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ராக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங். இதே வந்து இந்த டேட்டா லேக் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இஎல்டி லாஜிக்னு சொல்லுவோம். இஎல்டி லாஜிக்னா நம்ம வந்து இங்க சோர்ஸ்ல இருந்து எந்த சோர்ஸா வேணாலும் இருக்கலாம், எந்த சோர்ஸ்ல வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம லோட் பண்ணிடுவோம். டேட்டா லேக்குள்ள டைரக்டா லோட் பண்ணிட்டு லோட் பண்ணினதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக்கை அங்க அப்ளை பண்ணுவோம். இங்க வச்சு நம்ம லோட் பண்ணிட்டு எல்லா டேட்டாவும் கொண்டு வந்துட்டு இந்த ரா டேட்டா மேல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளுக்கு டேட்டா லேக் என்விரான்மெண்ட். அப்போ வந்து இஎல்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ராக்ஷன், லோடிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங். ஸோ ரா டேட்டாவை லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வரதான் இடிஎல் ப்ராசஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஏசிஎஸ். இப்போ ஐஏசிஎஸ்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் க்ளவுட் சர்வீசஸ்லாம் அதில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து சிஸ்டமில் ஆல்ரெடி ஆர்க்கிள், எஸ்கியூஎல் சர்வர் ஏதாவது டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதே டேட்டா பேஸை நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ இன்ஃபர்மேட்டிக்காலே நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக்காக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஐஏசிஎஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. அங்கே என்னென்ன பண்ணமோ அதை எத்தனையுமே அப்படியே பண்ண முடியும். அங்கே என்ன இருந்துச்சோ 4 கிளைண்ட் டூல் உங்களுக்கு தெரியும். இன்ஃபர்மேட்டிக்கால 4 கிளைண்ட் டூல், ரெபாசிட்டரி மேனேஜர், டிசைனர், ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் அண்ட் மானிட்டர். ஸோ இதே 4 கிளைண்ட் டூல்ஸ் தான் இங்கே இருக்கு. ஆனால் அது வந்து ஒரே சர்வீசஸ்ல இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கும். அந்த சர்வீசஸ்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கா இன்டெலிஜென்ட் கிளவுட் சர்வீசஸ் அப்படிங்கிறது கிளவுட் பேஸ்டு டேட்டா இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம். அது நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரொவைட்ஸ் a variety of features such as business data integration. டேட்டா இன்டகிரேஷன்னாலே உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா இன்டகிரேட் பண்றது தான். அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் அண்ட் ஏபிஐ மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெப்ல இருந்து ஒரு வெப் சர்வர்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம டேட்டாவுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஏபிஐ கால் மூலமாக கொண்டு வருவோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் பிட்வீன் கிளவுட் அண்ட் லோக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ஆன் ப்ரிமிசஸ் அப்ளிகேஷன்லாம் கொண்டு வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு இன்டகிரேட் டேட்டா அக்ராஸ் கிளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன், ஆன் ப்ரிமிசஸ் ஆஸ் வெல் அஸ் டேட்டா பேசஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா பேசஸ்ல இருந்து கொண்டு வருது. இது என்ன ஆன் ப்ரிமிசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சர்வர் கிளைண்ட் அந்த ஆர்கிடெக்சர் இருந்தீங்கன்னா அது ஆன் ப்ரிமிசஸ், கிளவுடில் போனீங்கன்னா அது கிளவுட் சிஸ்டம். அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பவர் சென்டரோட சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான், பட் நம்ம வந்து கிளவுடில் பண்ணுறோம். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், அவ்வளோதான். ஓகே, ஐஏசிஎஸ் வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பவர் சென்டருக்கும் ஐஏசிஎஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு பவர் சென்டர். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர் ஆன் ப்ரிமிசஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வர் தான் எல்லாமே பார்த்துக்கும். இதுக்கு மெட்டா டேட்டாவுக்கு நம்ம வந்து ஒரு ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ணுவோம். அந்த ரெபாசிட்டரியும் நம்ம ஒரு ஆர்டிபிஎம்எஸ் தான். நம்ம கிளைண்ட், இந்த கிளைண்ட் மூலமா ரெபாசிட்டரி மேனேஜர், டிசைனர், ஒர்க் ஃப்ளோ மேனேஜர் அண்ட் மானிட்டர், இந்த கிளைண்ட் டூல் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மெட்டா டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றோம், நம்ம ரன் பண்றோம். இது எல்லாமே ஒரு யூனிக்ஸ் பாக்ஸ் மேலே தான் ரன் ஆகும் ரியல் டைம்ல. யூனிக்ஸு, லினக்ஸு, இல்லைன்னா சம்டைம்ஸ் விண்டோஸ் சர்வர். ஸோ அதிலிருந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஆன் ப்ரிமிசஸ் போகிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுடில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கனெக்டிவிட்டியும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டிவிட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி வர்ற ஸ்ட்ரீமிங் த டேட்டா. எப்படி நம்ம ஸ்ட்ரீமிங் வருதோ அது மாதிரி எஸ்ஏபி, எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல், ஹடூப்பு, ஸோ இந்த மாதிரி வர்ற அத்தனை டேட்டா பேஸ்ல இருந்தும் நம்ம கிளவுடு ஆஸ் வெல் அஸ் ஆர்டிபிஎம்எஸ் எல்லா டேட்டா பேஸ்ல இருந்தும் ஆன் ப்ரிமிசஸ்ல இருந்து கிளவுடில் இருந்து எல்லாமே எடுக்கிறது தான் இந்த பவர் சென்டருக்கும் கிளவுடுக்குள்ள வித்தியாசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வர் வந்து யூனிக்ஸு, லினக்ஸு, விண்டோஸ் சர்வரில் நம்ம இருக்கோம். நம்ம வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் தான் இன்ஃபர்மேட்டிக்கா வந்து சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
அந்த சர்வருக்கு ஐபி அட்ரஸ், டொமைன் நேம் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி நம்ம லாஜிக் கிரியேட் பண்ணி செக்இன் செக் அவுட் அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம எல்லாமே பண்றோம். மல்டி யூசர் என்விரான்மெண்ட். ஸோ அது ஆன் ப்ரிமிசஸ். இந்த சர்வர் யார் மெயின்டைன் பண்ணுவா? அந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணும். அந்த கம்பெனியே எல்லாமே சர்வர் லைசன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுடில் இந்த சர்வர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கார்பரேஷன் பார்த்துக்குவாங்க. இன்ஃபர்மேட்டிக்கா கார்பரேஷன் பார்த்துக்குவாங்க. நம்ம எவ்வளோ சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பே பண்ணோம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே செக்யூர்ட் ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது. இந்த செக்யூர்ட் ஏஜென்ட் தான் சர்வர். இந்த செக்யூர் ஏஜென்ட்டுக்கு ஒரு கீ எல்லாம் இருக்குது. அந்த கீ எல்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சர்வீஸ் அப்படின்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த கீயை வச்சு தான் நம்ம வந்து அந்த செக்யூர்ட் சர்வர் வந்து எடுக்க முடியும். இந்த செக்யூர்ட் சர்வர் ஏஜென்ட் தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரியல் டைம்லேயே இருந்தாலும் சரி, என்டர்பிரைஸ் செக்யூர்ட் சர்வீஸ் ஏஜென்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ட்ரையல் வெர்ஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த செக்யூர் ஏஜென்ட் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கும் அதாவது நம்ம கம்பெனிக்கும் வெளியில் இருக்கிற கிளவுடுக்கும் இடையில இது வந்து ஒரு ஃபயர்வால் மூலமாக நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணி நம்ம சர்வர் ப்ராசஸ் எல்லாமே அதுக்கு தான் ஹேண்டில் பண்ணும். இப்போ நீங்கள் பவர் சென்டர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். அது எதுக்கு? ரெப்பாசிட்டரிக்கு. ஓகே, அது மேலே சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறோம். ரெப்பாசிட்டரிலாம் கிரியேட் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன் சர்வீஸு ரெப்பாசிட்டரி சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிளைண்ட் யூஸ் பண்ணி இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா மூவ் பண்ணுறோம். பட் இங்கே எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த செக்யூர்ட் ஏஜென்ட்டை நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த செக்யூர்ட் ஏஜென்ட்டுக்கு கீ இருக்கும், அந்த கீயை ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 30 day ட்ரையல் வெர்ஷன்ஸ். அது எப்படி பண்ணுறது எல்லாமே நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் பேரலாக பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து இன்றைக்கே நம்ம இன்ஸ்டாலேஷன்லாம் முடிச்சிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு இன்ஸ்டால் இன்ஃபர்மேட்டிக்கா ஆன் ப்ரிமிசஸ் சர்வர். ஸோ சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆன் ப்ரிமிசஸில் வரும். இங்கே வந்து வெப் பேஸ்ட் கிளவுட் இன்டகிரேஷன். நோ இன்ஸ்டாலேஷன் இஸ் நீடட். எந்த இன்ஸ்டாலேஷனுமே தேவைப்படாது. நம்ம எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி செக்யூர்ட் ஏஜென்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம லோக்கல் மெஷினில் ரன் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு கீ வரும். சர்வரில் ஒரு கீ இருக்கும். இந்த கீ ரெண்டுமே மேட்ச் பண்ணி அது வந்து கனெக்ட் பண்ணிக்கும். நம்மளோட சிஸ்டமையும் அந்த வெப் பேஸ்ட் இதையும் கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரியல் டைம்லேயும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரிமிசஸ் ரெப்பாசிட்டரி உங்களுக்கு வந்து RDBMS இருக்கும். இட் இஸ் யூஸ் டு மெயின்டைன் ஆல் த மெட்டா டேட்டா. ஸோ ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறோம், அதில் தான் மெட்டா டேட்டா இருக்கும். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆன் கிளவுடில் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறோம். அது யார் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மெட்டா டேட்டா மெயின்டைன் பண்ணுறது இன்ஃபர்மேட்டிக்கா கார்பரேஷன். ஆனால் அந்த டேட்டா மெயின்டைன் பண்ணுறது நம்ம. இப்போ நான் இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து டேட்டாவை இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுடு ஸ்டோர் பண்ணாது. ஆனால் எந்த டேட்டா பேஸ்லேருந்து எந்த டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணணும், என்ன கனெக்டிவிட்டி, என்ன மேப்பிங்கு, எத்தனை மணிக்கு இதை ரன் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ஃபர்மேட்டிக்கா ஹேண்டில் பண்ணுவாங்க. மெட்டா டேட்டா வந்து மேனேஜ் பைடு இன்ஃபர்மேட்டிக்கா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ்க்கு பே பண்ணோம். இப்போ 10.5 10.4 என்டர்பிரைஸ் எடிஷன் இவ்வளோ யூசர்ஸு. அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணோம். என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதோ அது எல்லாமே பே பண்ணிடணும். எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அதுதான் அமௌண்ட்டு. ஓகேங்களா? இம்மெட்டீரியல் ஆஃப் யூசேஜ் நீங்கள் வந்து பே ஃபார் த என்டர்பிரைஸ் லைசன்ஸ். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ பே ஃபார் வாட் வி யூஸ், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும், பவர் சென்டருக்கும் கிளவுடுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபங்க்ஷனாலிட்டி படி எல்லாமே சேம் தான். ஃபங்க்ஷனாலிட்டி படி நம்ம இங்கே எப்படி வந்து ஒரு மேப்பிங் கிரியேட் பண்ணி ஒர்க் ஃப்ளோ செஷன் கிரியேட் பண்ணி ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணி மேப்லெட் கிரியேட் பண்ணுறோம், ஒர்க்லெட்லாம் கிரியேட் பண்ணுறோம், டாஸ்க்கு இமெயில் டாஸ்க்கு அதை ஸ்கெடியூல் பண்ணுறோம் எல்லாமே. பட் இங்கே வந்து கிளவுடில் ஸ்கெடியூலர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுலேயே உங்களுக்கு டாஸ்க் கிரியேட் பண்ணும்போதே ஸ்கெடியூலர்லாம் அப்படியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மெயில்ஸ் அனுப்புறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கிளவுட்லேயே வந்துடும். அதனால நம்மளுக்கு எஸ்எம்டிபி சர்வர்லாம் தனியாக தேவைப்படாது இங்கே கிளவுடில். ஸோ இங்கே வந்து அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா ஐஏசிஎஸோட ஆர்கிடெக்சர். ஸோ இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட நேம். ஓகே, இன்ஃபர்மேட்டிக்கா அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட நேம். இந்த கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரு, அது வந்து ETL டூல். அதுக்கப்புறம்
இன்ஃபர்மேட்டிக்கா எம்டிஎம்னு ஒரு டூல் இருக்கு. எம்டிஎம் வந்து மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்கனைசேஷனோட மாஸ்டர் டேட்டாவை மேனேஜ் பண்ணும். இந்த ரிப்பீட்னஸ்லாம் இல்லாமல் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ ஒரே டேட்டா வந்து மல்டிபிள் டைம்ஸ் நிறைய இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு டேட்டா வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமேசானில் நம்ம அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் மெயின் அட்ரஸ். ஆனால் எல்லா அட்ரஸுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த டிஃபால்ட் அட்ரஸ் மட்டும் ஒரு இடத்துல மாஸ்டர் டேட்டா இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எம்டிஎம் டூல் யூஸ் பண்ணுறோம். ஐடிக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐடிக்கு அப்படிங்கிறது இன்ஃபர்மேட்டிக்கா டேட்டா குவாலிட்டி. அது வந்து கிளவுட் டேட்டா குவாலிட்டிலேயே இருக்குது. நம்மளோட ஐஏசிஎஸ் மாதிரி கிளவுட் டேட்டா குவாலிட்டின்னு ஒன்று தனியாக இருக்குது. அது மாதிரி ஐடிக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஃபர்மேட்டிக்கா பிடிஎம் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, பிக் டேட்டா மேனேஜ்மெண்ட். இப்போ இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டர்ல இருந்து அப்படியே வந்து ஆர்டிபிஎம் சைடு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிஎம்னு ஒரு டூல் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த டூலில் இருந்து தான் இப்போ நிறைய இந்த ஐஏசிஎஸோட காம்பனண்ட்லாம் நிறைய அவங்க மறுபடியும் இங்கே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டூல் வந்து எல்லாத்தோட கனெக்ட் பண்ண முடியல, கிளவுடெல்லாம் பண்ண முடியலன்ட்டு தனியாக ஒரு வெப் பேஸ்டு சர்வீஸ் கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்து இந்த ஐஏசிஎஸ். இது முன்னாடியே வந்துருச்சு, 2010 அந்த ரேஞ்சிலேயே வந்திருக்கு. ஆனால் இப்போ தான் அந்த 2018 தான் ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற இது வந்து இப்போ தான் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனிஸ். ஓகே, ஐடிக்யூ இருக்குது, எம்டிஎம் இருக்குது, அதுக்கப்புறம் பிடிஎம் இருக்குது, இடிசின்னு ஒரு டூல் இருக்குது, என்டர்பிரைஸ் டேட்டா கேட்டலாக்னு. இது எல்லாமே டேட்டா யூஸ் பண்ணுறது தான். அது மாதிரி ஐஏசிஎஸ் ஒரு டூல். இப்போ இந்த ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுட் ரெபாசிட்ரி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிளவுட் ரெபாசிட்ரிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரில் ஒரு ரெபாசிட்ரி கிரியேட் பண்ணுறோம்ல ஆரக்கிளில். ஸோ அதுதான் வந்து எல்லா டேட்டாமே ஹோல்டு பண்ணும். ஸோ அந்த இது இப்போ எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய நம்மளோட கிளவுடோட எண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நெட் சூட் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எண்ட் பாயிண்ட்ஸுங்கிறது அந்த டேட்டா வர்ற இடம். ஸோ இதிலிருந்து நம்ம இங்கே ஃபயர்வால் வச்சுருப்பாங்க. இந்த ஃபயர்வால் மூலமாக இந்த இன்ஃபர்மேட்டிக்கா கிளவுட் செக்யூர்ட் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் அந்த சர்வரு. இந்த சர்வர் தான் வந்து நம்ம லோக்கல் ஃபைல்ஸு டேட்டா பேஸ். இது வந்து இன்டர்னல் எண்ட் பாயிண்ட்ஸ். அப்படின்னா எண்ட் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா இருக்கிற பிளேஸ். இது எக்ஸ்டர்னல், வெளியில். ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட ஆன் ப்ரிமிசஸ் சர்வரில் இருக்கிற டேட்டாவும் எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த செக்யூர்ட் ஏஜென்ட் வந்து ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே. ஸோ செக்யூர்ட் ஏஜென்ட் ஆன் அ மெஷின் வித் அ வெப் ப்ரௌசர் அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸ். கண்டிப்பாக வந்து ஹெச்டிடிபிஎஸ் அந்த இது வேணும். வெப் சர்வீஸ் மூலமாக தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்ம டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் வெப் சர்வீஸும் இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டேட்டா. ஸோ எல்லாமே வந்து பிஸ்னஸ் டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்கும், மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டா, கான்ஃபிகரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த இது எல்லாமே இந்த ஹெச்டிடிபிஎஸ் மூலமாக நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கிளவுட் ரெபாசிட்ரி தான் வந்து நம்மளோட டேட்டா வச்சுருக்கோம். அப்போ இது யார் ஹேண்டில் பண்ணுவாங்க ரியல் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேட்டிக்கா வந்து இந்த கிளவுட் ரெபாசிட்ரி மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்காவோட கார்பரேஷனோட வேலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட்டோட இப்போ ஒரு யூசர் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க் வந்து ஐஏசிஎஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட டேட்டாவே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த செக்யூர்ட் ஏஜென்ட்டு, ஃபயர்வால் எல்லாமே. ஸோ அந்த டேட்டாலாம் இங்கே எடுக்க முடியாது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வரும். இதுதான் இன்ஃபர்மேட்டிக்காவோட ஐஏசிஎஸோட ஆர்கிடெக்சர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐபாஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஃபர்மேட்டிக்கா என்டர்பிரைஸ் ஐபாஸ் அப்படிங்கிறது இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகே, இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். இந்த சர்வீஸு எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிக்கா கார்பரேஷன் பார்த்துக்குவாங்க, நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன சர்வீசஸ்னு. இப்போ வந்து இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்டகிரேஷன் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஐபாஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக் என்டர்பிரைஸ் ஐபாஸ் இன்க்ளூட்ஸ். ஸோ இதில் கிளவுட் இன்டகிரேஷன்லேயே வந்து நீங்கள் அந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா இன்டகிரேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நெட்டில் போய் பாருங்கள், அந்த அளவுக்கு இவங்க இன்ஃபர்மேட்டிக்கா தான் இதில் இருக்குது. கிளவுட் இன்டகிரேஷன் எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. கிளவுட் அப்ளிகேஷன் இன்டகிரேஷன், ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டு, கிளவுட் டேட்டா குவாலிட்டி,
இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேட்டிக்காவில் நம்ம பண்ணுறோம் க்ளவுடில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாலாம் எல்லாமே பண்ண மாட்டோம். நம்ம இங்கே பார்க்கறது க்ளவுடு டேட்டா இன்டகிரேஷன் தான், ETL ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜராக இருக்கிற கனெக்டிவிட்டி, க்ளவுடு கனெக்டிவிட்டி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதில் என்னென்ன சர்வீஸ் நம்மளுக்கு வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா பிரிக்ஸு, இந்த பக்கம் கூகுள் வந்தீங்கன்னா GCP, அதுக்கப்புறம் நெட்சூட்டு, மைக்ரோசாஃப்டோட அஸ்யூரு, சேல்ஸ்ஃபோர்ஸு, ஸ்னோஃப்ளேக்கு, டேப்லோ, ஒர்க்டே, மாங்கோடிபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கனெக்டிவிட்டி. இது வந்து ஒரு 10 கனெக்டிவிட்டி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா இந்த சைட் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களோட சைட்லேயே போய் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கனெக்டிவிட்டி இருக்கும். க்ளவுட் கனெக்டிவிட்டி போனீங்கன்னா இந்த இதுதான் போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஒரு இதுக்கு 4. ஸோ இந்த மாதிரி பார்த்துங்க. அமேசான் EMR கிளஸ்டரு, ரெட்ஷிஃப்ட்டு, ஸோ S3 பக்கெட் ஃபார் ஸ்டோரேஜ், ரெட்ஷிஃப்ட்டும் வந்து டேட்டா வேர்ஹவுஸ் தான், ஸ்டோரேஜ் தான், அமேசான் வெப் சர்வீஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீஸ். டெல்டா லேக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் பாக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இமெயிலிருந்து கனெக்ட் பண்ண முடியும். ட்ராப் பாக்ஸ் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக் கனெக்ட் பண்ணலாம், சேல்ஸ்ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அதுக்கப்புறம் கூகுள் APIs கனெக்ட் பண்ணலாம், அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணி அப்படியே எடுக்கலாம். பிக்வரி, ஸோ பிக்வரி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கூகுள் க்ளவுடு, க்ரீன் ப்ளம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு 100 டிஃப்ரெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி. ஓகே, ஹடூப்பு, ஹெச்பி, ஆரக்கிளோட எல்லா இதுவுமே, ஜாவாவோட எல்லாமே, JDBC கனெக்டர், ODBC கனெக்டர் எல்லாமே வரும். ஸோ LDAP.com, ஜீரால இருந்து எடுக்கலாம், லிங்க்டின். ஸோ அது மாதிரி நிறையா, லோட்டஸ் நோட்ஸு, ஸோ அஸ்யூரு. ஸோ அஸ்யூரோட எல்லா சர்வீசஸும் இருக்குது, டேட்டா லேக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸல் ஷீட்டு, பவர் பாயிண்ட்டு, ஸோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். வேர்டு, SQL சர்வரு, மாங்கோடிபி, IBM, ODBC கனெக்டர், IBMோட நெட்டிசா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ கிளிக் வியூ. ஸோ அதுக்கப்புறம் நிறையா ரெஸ்ட் வெப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெஸ்ட் API அந்த இதெல்லாம். ஸோ அது இது மாதிரி 100 கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. SAP, ServiceNow, சேல்ஸ்ஃபோர்ஸு, ஸோ ஸ்னோஃப்ளேக்கு, இதெல்லாமே நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது தான். டேப்லோ, சைபேஸ்லாம் SAPயோட ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. ஓகே, ஸோ இவ்வளோ இருக்குது பாருங்கள், வந்துகிட்டே இருக்கும். ஜோகோ. ஸோ மொத்தமாக ஒரு 99 கனெக்டர்ஸ் இருக்குது. இவ்வளோ கனெக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேட்டிக்கா வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இப்போ எந்த க்ளவுடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்கா வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம், க்ளவுடு கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு. இப்போ அமேசான் கனெக்டர்னால் நீங்கள் ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அமேசான் கனெக்டர் போடுறோம், இல்லை கூகுள் க்ளவுட் பார்க்கணும், சேல்ஸ்ஃபோர்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுனா இதை வச்சு ஏகப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை அனுப்புகிறேன், நீங்கள் சும்மா டைம் இருக்கிறப்ப இது பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே.